தப்பி தவறி அவங்க யாராவது ஒருத்தர் வந்து இந்த பட்ஜெட் நல்ல பட்ஜெட்னு சொல்லி இதுக்கு வாக்களித்திருந்திருந்தால் இப்பொழுது அந்த பெண்மணிக்கு ஏற்பட்டிருக்கும் அதே நிலைமை அந்த அத்தனை உறுப்பினர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும். அதாவது அவங்க கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ இந்த பட்ஜெட்ல குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எப்போ மக்களுக்கு கிடைக்கும்? எல்லாத்தையும் நாங்கள் பூர்ணப்படுத்த வேண்டுமா இருந்தால் ஒரு இடத்திலே 3 பாலர்கள் அமைக்க வேண்டும். ஆக ஏழைகளுக்கு ஒன்று, நடுத்தர மக்களுக்கு ஒன்று, ஓரளவு வசதி படைத்தவர்களுக்கான ஒரு பாலர் அமைக்கும் பொழுது அந்த ஏழைகள்னு நம்ம கேட்டகரி பண்ணுறது என்னைக்கு தொடர்ந்து அவங்க அப்படியே தான் இருக்க போகிறாங்களா? இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் எப்போ ஒரு மாற்றம் வரும்? அவங்க எப்போ ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு நடுத்தர வாழ்க்கையை எப்போ வாழ போகிறாங்க? இங்கே ஊழல் நிறைந்திருந்ததினால்தான் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானங்கள் இல்லாமல் பண்ணாங்க. அப்போ இருந்த ஒரு சில மாநகர சபை உறுப்பினர்கள் இப்போதும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மீதும் இந்த சட்டம் நடவடிக்கை எடுக்கப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களா? உப்பு தின்றவன் தண்ணி குடித்துத்தான் ஆக வேண்டும். அப்படி ஒரு நடவடிக்கை ஜனாதிபதி எடுக்காவிட்டால் லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். புது வருடத்தில் ஒரு சிறப்பு நேருக்கு நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். இன்று எங்களுடைய கலையகத்தில் இணைந்திருக்கின்றார் கொழும்பு மாநகர சபையின் சுயேட்சை குழு 4 இணைத்தலைவர் திரு பழ புஷ்பநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம் தில்ஷான் அவர்களே. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதுவே உங்களுக்கு முறித்தாகட்டும். எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமாக இருக்கிறேன். இப்போ எங்களுக்கு தெரியும் பழைய வருடம், அதாவது 2025 வருடம் முடிவுறும் போதும் சரி, 2025 புது வருடம் ஆரம்பமாகும் போதும் சரி, பேசு பொருளாக இருந்த ஒரே விடயம் கொழும்பு மாநகர சபை 2026க்கான வரவு செலவு திட்டம், இந்த பட்ஜெட் தான். அவை இது சம்பந்தமாக நாங்கள் 2025 இறுதி நாட்களில் நாங்கள் உங்களுடைய கட்சியின் சுயேட்சை குழுவின் மற்ற உறுப்பினர் குருசாமி அவர்களோடு நாங்கள் ஒரு நேர்காணல் செய்து இந்த பாதீடு தோல்வியடைவதற்கான காரணம் என்ன என்பது குறித்து பேசியிருந்தோம். ஆனால் இப்பொழுது இந்த பாதீடு 2ஆம் வாசிப்பின் போது வெற்றி பெற்றிருக்கின்றது. இப்போ நாங்கள் வெற்றி அடைந்த பின்னர் புது வருடத்திலே உங்களோடு நாங்கள் இந்த நேர்காணலை செய்கின்றோம். மகிழ்ச்சி. ஆகவே நாங்கள் இந்த சில முக்கியமான விடயங்கள் சொந்தமாக பேச இருக்குது. இப்போது பாதீடு வெற்றி அடைஞ்சிருக்கிறது. 1வது வாசிப்பு தோல்வி அடைந்தது. எங்களுக்கு தெரியும் அதில் கூட ஒரு சில சூழ்ச்சிகள் இருந்ததாக எதிர்த்தரப்பினர் இன்னும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் உட்பட தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 2ஆம் வாசிப்பின் போது ஒன்றிணைந்த எதிர்கட்சியில் இருக்க ஒரு முக்கியமான 2 பேர் வருகை தரல, அவங்களோட ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் ஆகிருச்சு. அதே மாதிரி ஒன்றிணைந்த எதிர்கட்சியின் இருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை சேர்ந்த ஒரு பெண் மாநகர சபை உறுப்பினர் திடீரென்று அவருடைய கட்சி கொள்கையை மீறி இந்த பாதீடுக்கு பட்ஜெட்டுக்கு ஆதரவாக வாக்களித்தது. ஸோ அங்கே ஒரு டீல் நடந்திருக்கு, ஏதோ நடந்திருக்கிறது, மக்களுக்கு தெரியும் தான் அப்படிங்கிற மாதிரி முஜிபுர் ரஹ்மான் நேரடியாக ஊடகங்களுக்கு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான கருத்துக்கள் உண்மையா இல்லையா என்பது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? முதல்ல அதுலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்புறமா நாங்கள் நிறைய பேசலாம். நன்றி தில்ஷான் அவர்களே. அதாவது முதல் வாக்கெடுப்பிலே வெற்றி பெற்றுவிட்டு, அதாவது மேயர் பதவிக்கு வெற்றி பெற்ற பிறகு பட்ஜெட்டில் ஏன் தோத்தீங்கிறது நம்மளோட கேள்வி. நன்றாக யோசித்து பாருங்கள். அவங்களோட குற்றச்சாட்டு என்னன்னா, நிறைய பேர் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் வராமல் இருந்துட்டாங்க அப்படின்னு. அதே நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். என்னன்னு காரணம்னு கேட்டால், இந்த வாக்கெடுப்பு மட்டும் மீண்டும் ரகசிய வாக்கெடுப்பாக இருந்திருந்தால் 80 வாக்குகளுக்கு மேல் நாங்கள் பெற்றிருப்போம். காரணம் என்னவென்றால், எமது மேயர் அங்கே எங்களுடைய கட்சியின் மூலமாக சமர்ப்பித்த பட்ஜெட் ஒரு நேர்மையான பட்ஜெட், சகல விடயங்களும் அடைந்த ஒரு பட்ஜெட், முழுமையான ஒரு பட்ஜெட். அப்படியா இருக்கும் பொழுது அங்கே இருந்த அவ்வளோ பேரும் எதிர்கட்சியில் இருந்ததில் 90% பேர் பேசும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப நேர்மையான பட்ஜெட், இது நல்ல பட்ஜெட், இந்த பட்ஜெட்டை பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த பட்ஜெட் நிறைய ஒரு சில குறைபாடுகளை தவிர மற்றபடி இந்த பட்ஜெட் ரொம்ப நல்ல பட்ஜெட்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு ஒரு உறுப்பினர் கூறினார் பாருங்கள், நான் பேரை சொல்ல விரும்பலை, நீங்கள் இதில் லைவில் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கண்ணை பார்த்து எனக்கு இந்த பட்ஜெட்டை எதிர்க்க முடியாது, அதே நேரத்தில் எங்களுடைய கட்சியின் கோட்பாடு இருக்குது, அதன் மூலமாக அதற்காக வேண்டி நாங்கள் இதுக்கு எதிர்த்து தான் வாக்களிக்கணும் அப்படின்னு சொன்னார். அதாவது அப்போ கந்தபுர தினவந்தவனே அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு தான் வாக்கெடுப்புக்கு போனாங்க. அப்படி வாக்கெடுப்புக்கு போகும் பொழுது
முதல் இதில் வந்து வாக்கெடுப்புக்கு போகும் பொழுது எல்லோருக்கும் நேரடி வாக்கெடுப்பு நடந்தது. அந்த நேரத்தில் வந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. அதாவது எதிர்க்கட்சியிலிருந்து அனைவரும் வந்திருந்தாங்க. 117 பேர் அங்கத்தவர்கள் வந்திருந்தாங்க. தப்பி தவறி அவங்க யாராவது ஒருத்தர் வந்து இந்த பட்ஜெட் நல்ல பட்ஜெட்னு சொல்லி இதுக்கு வாக்களித்திருந்திருந்தால் இப்பொழுது அந்த பெண்மணிக்கு ஏற்பட்டிருக்கும் அதே நிலைமை அந்த அத்தனை உறுப்பினர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும். அதாவது அவங்க கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பாங்க, நிச்சயமாக நீக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப அவங்களுடைய மந்திரி பதவி நீக்கப்பட்டிருக்கும். நான் நினைக்கிறேன் அதற்கு பயந்து கூட அவர்கள் அதை அன்று வாக்களிக்காமல் விட்டிருக்கலாம். இரண்டாவது முறை நடக்கும் பொழுது அவங்களுக்கு தெரியும் இந்த பட்ஜெட் நல்ல பட்ஜெட், அதனால நாங்கள் வராமர்களும் வந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது காரணங்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் கூறுற மாதிரி வேறு அவங்க எதிர்க்கட்சிகள் கூறுற மாதிரி வேறு எந்த ஒரு காரணமும் இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த எதிர்க்கட்சிகள் பேசும்பொழுது ஆரம்பத்திலே கூறிவிட்டார்கள் இது நல்ல பட்ஜெட் என்று. எனவே இந்த விலை போதுமாக இருக்கும் நான் நம்புகிறேன் உங்களுக்கு. ரைட். இப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ 2026ஆம் ஆண்டு ஆரம்பமாகி இருக்குது. ஸோ மக்களுடைய எதிர்பார்ப்பு ரைட். இப்போ என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 1.5 வருடங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. இப்போ 2ஆம் ஆண்டை நிறைவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இப்போ 2ஆம் வருடத்தில் அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா? இப்போது எங்களுக்கு கொழும்பு மாநகர சபை பட்ஜெட் வெற்றி அடைஞ்சிருக்கு, நிறைவேறி இருக்கு. இப்போ இந்த பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எப்போ மக்களுக்கு கிடைக்கும்? இப்போ நீங்கள் அரசாங்கம் வந்து 2 வருஷத்துக்கு கால் எடுத்து வச்சுருக்கீங்கிறீங்க. என்னையை பொறுத்தவரை நாங்கள் மாநகர சபைக்கு வந்து மாநகர சபை உறுப்பினர் தான் நான். அந்த வகையில் மாநகர சபை வந்து இப்போ தான் 6 மாதம். இந்த 6 மாதத்தில் இந்த சட்ட ஒழுங்குகளை தயார்படுத்துறதுக்கே அவங்களுக்கு காலம் போதாமல் இருந்துச்சு. அதைத்தான் ஓரளவு எல்லாமே நேர்த்தியாக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த செயல்பாடு, இப்போ பட்ஜெட் வெளியே வந்திருக்குது. இந்த பட்ஜெட்டில் நல்லா பாருங்கள், கூர்ந்து கவனித்து நீங்கள் பார்த்தீர்களா தெரியும், ஏழை மக்களுக்கான சகல விதமான முடிந்த வரைக்கும் என்னென்ன செய்ய வேண்டுமோ அவ்வளவுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அதில் குறிப்பாக நான் சொல்கிற ஒரு விஷயத்தை என்னென்னு கேட்டால், ஆரம்பத்தில் ஒரு விடயம் நாங்கள் ஜனாதிபதி சந்திக்கும் பொழுது 2-3 விடயங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அதில் ஒரு விடயம் 155 பஸ்ஸை பற்றி பேசியிருந்தோம். அது போடப்பட்டிருக்குது. பஸ் பற்றாக்குறையாததுனால ஓரளவு இன்று சேவையில் இருக்கிறது. அடுத்து இந்த மாடி வீடுகளில் வாழ்கிறாங்க இல்லையா ஏழை மக்கள், அதாவது மாளிகாவத்தை தெமட்ட கூட இந்த மாதிரி அரசாங்கம் கட்டி கொடுத்த மாடி வாழ்வில் ஒரு மரணம் சம்பவித்து விட்டால் அந்த உடலை கொண்டு வைப்பதற்கு ஒரு இடம் இல்லை. அப்படியானப்பட்ட ஒரு இடம் ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. ஆனால் அது மாத்திரமல்ல, அந்த தொடர்மாடி குடியிருப்புகளில் அந்த மக்கள் வாழ்கிறதுக்கே சரியான வசதி இல்லாமல் தான் இருக்கும். எல்லாம் தீப்பெட்டி சைஸில் தான் ஒவ்வொரு வீடுகள் இருக்குது. நாங்கள் போயிட்டு பார்த்துருக்கோம். உண்மையில் அன்றைய காலத்தில் அது சரியாக இருந்து கட்டி கொடுத்துருக்காங்க. இன்றைய காலத்துக்கு அது போதாத நிலைமையாக இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம், நிச்சயமாக செய்து கொடுக்க வேண்டும். ஒரு மரணம் சம்பவித்து விட்டால் அந்த உடலை, அதாவது என்ன பொடின்னு சொல்லுவாங்க, பூத உடல்பாங்க, அதை கொண்டு வைப்பதற்கு ஒரு சரியான இடம் இல்லாதனால அவங்க சரியான கஷ்டப்படுறாங்க. அது மாத்திரமில்லை, இதை வந்து எங்கேயாவது வெளியே ஒரு பாலரில் கொண்டு வைக்கிறதா இருந்தால் பாரிய தொகை கொடுக்க வேண்டியிருக்குது. அப்போ எங்களுடைய வேண்டுகோளில் அதுவும் ஒரு வேண்டுகோளாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு ஏதுவாக நாங்கள் பாலர்கள் அமைக்க வேண்டும், கொழும்பில் 5 பகுதிகளுக்கும் நாங்கள் அமைத்து விட வேண்டும் என்று. அப்பொழுது அதையும் இந்த பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்தது மாத்திரம் இல்லாமல் முதலாவது பாலரை அமைப்பதற்கு வடகொழும்பிலே, நாங்கள் இருக்கும் வடகொழும்பிலே அமைப்பதற்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். மோதிர மட்டக்குழி பகுதியிலே அமைப்பு. எனவே எங்களுடைய தீர்மானம் எப்படி நடக்கப் போகிறது என்பதை விட நடப்பதற்கு நாங்கள் உறுதியாக இருப்போம். எங்களுடைய எண்ணம் என்னவென்றால், சாதாரண மக்களுக்கு ஒரு இலவச பாலர், அதாவது மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மட்டும் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் கொண்டு வரணும், இலவசமாகவும். நடுத்தர மக்களுக்கு ஓரளவு அவங்களுக்கு தாங்கக்கூடிய ஒரு தொகையிலே செய்ய வேண்டும். அதன் மூலமாக அரசாங்க மாநகர சபைக்கு வருமானம் வேறு எங்காவது கொண்டு கொடுத்தால் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுக்குறதை இங்கே ஒரு 10-25 ரூபா கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி உயர்மட்டத்தில் நிறைய பேர் உங்களுக்கு தெரியும், பெரிய இடங்களுக்கு போகிறாங்க, அவங்க விரும்புவாங்க, அவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கணும். எங்களுக்கு வாக்களித்தவர்கள் வந்து எல்லா பகுதியினரும் வாக்களித்திருக்கார்கள். எல்லாத்தையும் நாங்கள் பூரணப்படுத்த வேண்டுமா இருந்தால் ஒரு இடத்திலே 3 பாலர்கள் அமைக்க வேண்டும். ஆக ஏழைகளுக்கொன்று, நடுத்தர மக்களுக்கொன்று, ஓரளவு வசதி படைத்தவர்களுக்கான ஒரு பாலர் அமைக்கும் பொழுது இங்கிருந்து வேற எங்கும் போகாது. அப்போ அந்த பணம் வந்து நிச்சயமாக மாநகர சபைக்கு ஒரு வருமானமும் ஆகும். அந்த தொகையில் வேறு ஏதாவது வேலையும் செய்யலாம். இது ஒன்று. இப்போ நீங்கள் ஒரு மாநகர சபை உறுப்பினர், இந்த இடத்துல நான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் இதுக்கு முடிஞ்ச மாதிரி ஒரு பதிலை சொல்லுங்கள். இப்போ நம்ம 3 வகையாக பிரிக்கிறோம், ரைட்டா?
இப்போ நீங்களே சொன்னீங்க ஏழைகளுக்கு ஒன்று, நடுத்தரம் ஒன்று, பணக்காரர்களுக்கு ஒன்று. அந்த ஏழைகள்னு நம்ம கேட்டகரி பண்ணுறது என்னைக்கு தொடர்ந்து அவங்க அப்படியே தான் இருக்க போகிறாங்களா? இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் எப்போ ஒரு மாற்றம் வரும்? அவங்க எப்போ ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு நடுத்தர வாழ்க்கையை எப்போ வாழ போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குது. அந்த நம்பிக்கையை தான் இந்த ஆட்சியை, இந்த அரசாங்கத்தை, இந்த கட்சியை ஆட்சி அமைக்க மக்கள் அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏழைன்னு சொல்கிற மக்களோட அந்த வாழ்க்கை எப்போ ஒரு நல்ல நிலைக்கு மாறும்? அது ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நிச்சயமாக. உங்களுக்கு தெரியும், கடந்த காலம் ஏறக்குறைய 70 ஆண்டுகள். இந்த 70 ஆண்டுகளிலே ஆளும் கட்சியை ஒன்று கலர் தான் வித்தியாசமாக இருந்ததே தவிர ஆளும் தரப்பில் எந்த விதமான மாற்றமும் இருக்கவில்லை. இப்பொழுது எமது ஜனாதிபதி, அதாவது நமது ஜனாதிபதி, நம் நாட்டின் ஜனாதிபதி, உத்தம ஜனாதிபதி அவர்கள் நேர்மையான ஒரு அரசியலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அதன்படி அங்கே உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாற்றங்கள் இல்லாமல், அதாவது சிங்களவர், தமிழர், முஸ்லீம் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் சமமான ஒரு நிலையை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார். அதே போல் நேர்மையாக ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை கொண்டு வரும் என்று நினைக்கிறார். நிச்சயமாக அந்த ஊழல் இல்லாத அரசாங்கம் ஒன்று உருவாகுமையாக இருந்தால் இங்கே இந்த நீங்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் கிடைத்துவிடும். நான் ஏழை என்று கூறும்பொழுது என்ன கூறுகிறேன் என்றால், இப்பொழுது நாங்களும் ஏழை தான். எப்படி என்று கேட்டால் நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு மாடி வீட்டில் இருப்பவர்களுக்கு அரசாங்கம் ஒரு வீடு கொடுத்துருக்கிறது. அவர்கள் எங்கேயாவது ஒரு காரியாலயங்கள் அங்கங்கே வேலை செய்வார்கள். அவர்களுக்கு சாதாரண ஒரு பழைய சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளத்தில் தான் அவர்கள் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சம்பளத்தை தான். அப்போ ஒரு அரசாங்க காரியாலயத்தில் இருப்பவர்களுக்கு சம்பளத்தை கூட்டுவதாக இருந்தால் அரசாங்கத்துக்கு வருமானம் வர வேண்டும். அப்போ அரசாங்கத்துக்கான வருமானத்தை தாராளமாக வர வைத்து விடலாம். ஆனால் ஆட்சி நேர்மையாக இருந்தால். இங்கே ஊழல் நிறைந்திருந்ததினால்தான் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானங்கள் இல்லாமல் பண்ணால். உதாரணத்துக்கு சொல்கிறேன், மாநகர சபையை பொறுத்த வகையில் கோடிக்கணக்கில் வர வேண்டிய வருமானங்கள் இன்றும் வசூலிக்கப்படாமல் இருக்கின்றன. இந்த அரசாங்கம் வந்த பிறகு ஓரளவு வசூலித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் பணம் குவிந்து கொண்டிருக்கிறது. எனவே இதே மாதிரி பார்லிமெண்டில் அங்கேயும் இது நடந்தால் நிச்சயமாக இந்த மாற்றங்கள் ஏற்பட்டு எல்லோர் மக்களும் ஒரு நல்ல வாழ்க்கையை கொண்டு போவதற்கு உதவியாக இருக்கும் என்று நான். இப்போ இதுக்கு முதல்ல கொழும்பு மாநகர சபையில் அதிகாரம் செய்த பிரதான கட்சிகள் இருக்காங்க தானே. இப்போ அவங்க சம்பந்தமாக, அதாவது இதுவரை காலம் ஒரு 15 வருட காலமாக கொழும்பு மாநகர சபையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அந்த பிரதான நபர்கள் சம்பந்தமாக, அவர்கள் செய்த ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக இப்போது விசாரிப்பதற்கு ஜனாதிபதி 3 அடங்கிய ஒரு ஆணைக்குழுவினை உருவாக்கியிருக்காரு. ஸோ இப்போ இது சம்பந்தமாக நிறைய விசாரணைகள் இனி நடக்க போகுது. ஆகவே இந்த ஊழல் மோசடிகளோடு சம்பந்தப்பட்ட நிறைய பேர் சில வேளை உள்ள போயிட்டு கம்பி எண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். நாங்கள் கேட்டு குருசாமி அவர்களோடு நான் நேர்காணல் கூட இது சம்பந்தமாக பேசியிருந்தோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இது இதன் மூலமாக இப்போ கடந்த காலங்களில் மாநகர சபையில் இருந்தவங்க இப்போவும் இருக்காங்க தானே. இப்போ சொல்லுவோமே, உதாரணமாக யூஎன்பி காலத்தில் யூஎன்பி அதிகாரம் மாநகர சபையில் இருக்கும்போது அப்போது இருந்த ஒரு சில மாநகர சபை உறுப்பினர்கள் இப்போதும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மீதும் இந்த சட்டம் நடவடிக்கை எடுக்கப்படும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. சட்டம் என்பது பொதுவானது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட சில பேர் இன்று சிறையில் இருக்கிறார்கள். நன்றாக உங்களுக்கு தெரியும். அப்படி பாராளுமன்றத்தில் உள்ள எம்பிமாருக்கே அந்த நிலைமையாக இருந்தால் மாநகர சபையில் உள்ளவங்களுக்கு இது சாதாரணமாக விட்டுவிட மாட்டார்கள். யார் யார் ஊழல் செய்திருந்தார்களோ அவர்களுக்கு தகுந்த தண்டனை நடக்கும். நிச்சயமாக அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது நானாக இருந்தாலும் சரி, கேடி குருசாமியாக இருந்தாலும் யாராக, ஏன்னா குருசாமி அவர்களும் ஏறக்குறைய 20 வருடங்களுக்கு மேலாக மாநகர சபையில் இருந்தவர் தான். அவர் ஊழல் செய்திருந்தாலும் அவரும் அதில் மாட்டுப்படுவார். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் அவர் நேர்மையானவர் என்று. அவர்கள் விசாரணையில் வரட்டும். உப்பு தின்றவன் தண்ணி குடித்துத்தான் ஆக வேண்டும். அப்படி ஒரு நடவடிக்கை ஜனாதிபதி எடுக்காவிட்டால் நிச்சயமாக அடுத்த அவருக்கும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடும். ரைட். இப்போ இந்த 2ஆம் பாதீடு, அதாவது பாதீட்டின் 2ஆம் வாசிப்பின் போது நான் ஒரு விஷயம் கவனிச்சிருந்தேன். கேடி குருசாமி அவர்கள் பேசி முடித்ததுமே, அவருடைய உரை முடிந்ததுமே எதிர்த்தரப்பினருக்கு ஒருவர் எழுந்து எதிர்ப்பினை வெளியிட்டார். எப்படின்னு சொன்னால், நாங்கள் எதிர்கட்சினா எதிர்கட்சி ஒரு கட்சிகளே தான் இருக்கோம்,
ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் சுயேட்சையில் இருந்துக்கிட்டு யார் யார் அதிகாரத்துக்கு வராங்களோ அவங்களுக்கு கை தூக்கி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த அரசியல் நாங்கள் செய்யலாம், நாங்கள் எங்களுடைய எதிர்க்கட்சி எதிர்த்தரப்பினோட என்ன வேலையை அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு விதமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த கட்சியை சேர்ந்தவர்? இல்லை, அவர் பேசும்போது என்ன பேசினாரு நல்லா கவனித்து பாருங்க. ஆளுங்கட்சியோட இருந்து ஆளுங்கட்சிக்கு முக்க கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னாரே தவிர நீங்கள் ஆளுங்கட்சியோட சேர்ந்து நீங்கள் ஊழல் பண்ணீங்கன்னு அவர் சொல்லலை எந்த ஒரு இடத்துலையுமே. இல்லை, அல்லது நீங்கள் அதை நீங்கள் அவர்களோட இணைந்திருந்து அங்கே சம்பாதித்து அங்கே கடை வாங்கியிருக்கீங்க, வீடு வாங்கியிருக்கீங்க, சொத்து வாங்கியிருக்கீங்கன்னு எங்கனையுமே அவர் கூறலை. ஏன்னா கூற முடியாது. ஆனால் குருசாமி சொல்லும் பொழுது என்ன சொன்னார்னு கேட்டால், நீங்கள் இவ்வளோ தூரம் இந்த பட்ஜெட்டை பாராட்டிட்டு இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிச்சதுக்கு அவர் எதிர்வினையாற்றினார். அது மாத்திரம் இன்னொரு விஷயமும் சொன்னார். எதிர்கட்சிகள் கொண்டாந்த விடயங்களில் ஒரு சில விடயங்கள் நிச்சயமாக அரசாங்கத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் என்பதற்காக முழுவதுமாக நாங்கள் எதிர்கட்சியை எதிர்க்கவில்லை. அவர்கள் ஏழை மக்களுக்கு மெஷின் கொடுத்ததை நிறுத்தியிருக்கிறீர்கள், அதை நீங்கள் கொடுக்கலாம். அது மாத்திரமல்ல, புத்தகங்கள் இதை கூட நீங்கள் எடுத்து செய்யலாம், யோசித்து பாருங்கள் என்று மேயருக்கு ஒரு விண்ணப்பமும் வைத்தார். எனவே எதிர்க்கட்சியிலிருந்து அவங்க வாதாடலாமல் அவர் ஒரு கட்சியை சார்ந்தவராக இருக்கும் பொழுது அந்த கட்சியில் அவருக்கு வரப்பிரசாதங்கள் கிடைக்கும்போது அது சார்ந்தமாக அவர் பேசுவார். நாங்கள் சுயேட்சை, நாங்கள் ஜனாதிபதியிடம் கூறியிருக்கிறோம், மேயர்களிடம் கூறியிருக்கிறோம், நாங்கள் எந்த விதமான கொடுக்கல் வாங்கல்களுக்கும் உள்வர மாட்டோம். அதே வேளையில் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நாங்கள் எதுவும் கேட்கவும் மாட்டோம். நாங்கள் மக்களுக்கான தேவைகளை கேட்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் முன்னுரிமை கொடுத்து அது செய்து தர வேண்டும். எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளாத விடயங்கள் வரும்பொழுது நிச்சயமாக நாங்கள் கை தூக்க மாட்டோம். நாங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் எதிர்த்து தான் வாக்களிப்போம். எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்கிறேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் ஒரு நல்ல ஆட்சி அமைய வேண்டும். ஜனாதிபதி ஒரு நேர்மையானவர், அவருக்கு கீழ் இன்று வரை ஒரு ஊழல் அவர் மேல் இல்லை, ஒரு நல்ல ஒரு நிலைமையில் கொண்டு போகிறார். எனவே அதற்காகத்தான் நாங்கள் எங்களுடைய ஆதரவு வழங்குகிறோமே தவிர வேறு எந்த வித காரணத்துக்காகவும் அல்ல. இப்போ இதுக்கு முதல்ல ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க அவர்களை நினைக்க 2 தடவை சந்திச்சிருப்பீங்க. என்ன பேசுனீங்க? இப்போ இறுதியாக பேசினதை சொல்லுவோம். இறுதி சந்திப்பின் போது ஜனாதிபதியுடன் பேசின விடயங்கள் என்ன, அவர் என்ன மாதிரியான உறுதிமொழி வழங்கினார்? இப்போ நீங்கள்லாம் கொழும்பில் வாழ்கின்ற தமிழ் மக்களை பிரதிநிதித்துவம் செய்து மாநகர சபையிலே என்று அரசியல் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இருப்பினும் ஜனாதிபதியுடைய சந்திப்பின் போது கொழும்பு மக்களுக்காக நீங்கள் என்னென்ன மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சிங்க? நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்கோம். அதை பட்டியலிட்டு நாங்கள் ஊடகங்களுக்கும் வெளியிட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நாங்கள் குறிப்பாக சொன்ன சில விஷயங்கள் என்னென்னா, வடகொழும்பும் சரி, கொழும்பை சுற்றியுள்ள புறங்களும் சரி, முதல்ல நகரம் சுத்தமாக இருக்கணும். மாநகர சபைங்கிறது முதல்ல நகரத்தை சுத்தமாக வைக்க வேண்டும். இந்த வரிகட்டும் மக்களுக்கு அவர்கள் கிடைக்க வேண்டிய வரப்பிரசாதங்கள் சரியாக கிடைக்க வேண்டும். முதலில் எங்கள் வேண்டுகோள் அதுதான். அதற்கு பிறகு நிறைய கோரிக்கைகள் வைத்திருந்தோம், பத்திரிகைகள் விட்டிருந்தோம். அது அத்தனையும் நிறைவேற்றுவது அரசாங்கத்துக்கு கடினம் என்பது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் அதை விடமாட்டோம். தொடர்ந்து அவர்களுடன் பேசி அடுத்தடுத்த சந்திப்புகளில் பேசி என்னென்ன குறைபாடுகளுக்கு அத்தனைக்கும் நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை வைத்துக்கொண்டு அது நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சியில் தான் ஈடுபடுவோமே தவிர இத்தோடு விட்டுவிட மாட்டோம். ரைட். இப்போது இந்த அரசாங்கம் ஆட்சி அதிகாரத்தில் சென்று கொண்டிருக்கின்றது, அதிகாரத்தை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் எதிர்த்தரப்பினர் பல்வேறு குற்றச்சாட்டுகள், விமர்சனங்களை இந்த அரசாங்கத்தின் மீது வைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எப்போதுமே ஓய்ந்ததில்லை. தொடர்ச்சியாக ஊடகங்களுக்கு முன் வந்தால் இந்த அரசாங்கம் சம்பந்தமாக குற்றம் குறைகளை சொல்லிக் கொண்டு தான் இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் ஒரு சுயேட்சை குழு உறுப்பினராக அங்கிட்டும் இல்லை இங்கிட்டும் இல்லை, ஆனால் இப்போதைக்கு ஆதரவு நீங்கள் என்பிபிக்கு கொடுத்துருக்கீங்க, அது தெரியும். இருப்பினும் கூட நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ இந்த எதிர்த்தரப்பினருடைய அரசியல் நடவடிக்கைகள் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஏற்கனவே இப்போ இந்த புது வருஷத்தில் 2026 யூஎன்பியும் எஸ்ஜேபியும் மீண்டும் இணைய போகிறாங்க. கீரியும் பாம்பும் மாதிரி இருந்தவங்க ஒரு குடும்பமாக தான் இருந்தாங்க, திரும்ப கீரியும் பாம்புமாக மாறிக்கிட்டாங்க. இப்போ மீண்டும் இணையத்துக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. 2 தரப்பும் 3 தரப்பும் சேர்ந்து என்பிபி அரசாங்கத்தை எதிர்த்து ஏதோ செயற்பாடுகளில் ஈடுபட போகிறாங்க இந்த வருஷம். ஸோ என்ன நடக்க போகுது, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே அரின் ஃபெர்னாண்டோ சொன்னார், ஏப்ரல் மாதம் ஒரு பாரிய நெருக்கடி இலங்கைக்கு வரப்போகுது. அப்போ ரணில் விக்ரமசிங்க அப்போ நாட்டு மக்களுக்கு தேவைப்படுவார், மீண்டும் ஒரு பார்லிமெண்டத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்கள். அதே மாதிரி தான் கேஸ் விலைகள் சற்று உயர்ந்திருக்கு, எரிவாயு சிலிண்டர்களுடைய விலை உயர்ந்திருக்கு. மின்சார சபையினர் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க, மின் கட்டணங்களை உயர்த்துறதுக்கு. இப்போ
முதல் ஆரம்பம் கொஞ்சம் இப்படி ஏதோ எங்களுக்கு தெரியுது, எல்லாம் விலைகள் அதிகரிக்கிற மாதிரி. என்ன நடக்க போகுதோ, எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? உங்களோட அரசியல் தூர நோக்கம் எப்படி இருக்குது? எதிர்க்கட்சிகளை பற்றி கூறுகிறீர்கள். நான் என்னுடைய வயது 70 வயது. நான் டட்லி சேனாயக்க ஆட்சியில் இருந்து இன்று இருக்கும் ஜனாதிபதி திரு அனுரகுமார திசாநாயக்க வரைக்கும் பார்த்து விட்டேன். அந்த வகையிலே அந்த காலத்திலே நான் ஸ்கூல் படிக்கும் காலத்திலே டட்லி சேனாயக்கா அவர்கள் ஒரு கொத்து அரிசி இலவசமாக கொடுத்தார்கள். அதற்கு எதிர்த்து ஆட்சிக்கு வந்த சினிமா பண்டார் நாயக்கா சொன்னார்கள், 2 கொத்து அரிசி தருகிறேன், அதுவும் சும்மா இல்லை, அதே இதில் அறிக்கை தினவான்னு சொன்னாங்க. உடனே நமது மக்கள் என்ன செஞ்சாங்க, உடனே அந்த 2 கொத்து அரிசிக்காக வாக்களித்தாங்க. அதுக்கு பிறகு அரசியல்வாதி என்ன செஞ்சார், ஜேஆர் ஜெயவர்தன அவர் சொன்னார், 8 வகை தானியங்கள் தாருகிறேன் என்று சொன்னார். காசுக்கா இலவசமாக என்று கூறு. ஆனால் நமது மக்கள் என்ன செய்தார்கள், அதற்கு தான் வாக்களித்தார்கள். அப்பையும் கட்சி மாறிவிட்டது. அதற்கடுத்து பிறகு ஒவ்வொரு தலைவர் வரும்போது கடைசியாக திருமதி சந்திரிகா பண்டார் நாயக்கா அவர் வரும்பொழுது என்ன கூறினார் என்றால், 3 ரூபா 50 பைசாவுக்கு பான் தாரேனார். உடனே நமது மக்கள் அதுக்கும் வாக்களித்தாங்க. இதுதான் இந்த நாட்டோட நிலைமையாக இருந்துச்சு. ஒன்றை கூறுகிறேன், எதிர்க்கட்சிகளும் விரும்புவார்கள், ஆளுங்கட்சியினரும் உண்மையை ஒற்றுக்கொள்வார்கள். சினிமா பண்டார் நாயக்கா காலத்திலே கஷ்டமாக இருந்திருந்தாலும் கூட, என்னுடைய வயது அந்த நேரம் 17-18 வயசு, கஷ்டமாக இருந்திருந்தாலும் கூட நாட்டை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருந்தார். ஒரு நல்ல நிலைமைக்கு தன்னிறைவு காணும் இடத்துக்கு கொண்டு இருக்கும் பொழுது, அடுத்து 8 வகையான தானியம் தருகிறேன் என்று அடுத்த தலைவர் சொல்லிய பொழுது உடனடியாக அந்த ஆட்சியை மாற்றிவிட்டு புது ஆட்சி வந்தது. அதனால் தான் இந்த நாடு இந்த நிலைமைக்கு ஆகியிருக்குது. இனி எதிர்வருங்காலத்திலே இளைஞர்கள் வைத்த பார்க்க மாட்டார்கள், நாட்டை பார்ப்பார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த நாடு நிச்சயமாக ஒரு நல்ல நிலைக்கு வரும். ரைட், ஓகே. ஆகவே இன்று எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்து எங்களுடைய இந்த சிறப்பு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக இணைந்து சமகால அரசியல் விடயங்கள் சம்பந்தமாக பேசிய ஒரு தெளிவினை தந்த கொழும்பு மாநகர சபையின் சுயேட்சை குழு 4 இணை தலைவர் திரு பழ புஷ்பநாதன் அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருந்தார். ஆகவே உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்று கலையகத்துக்கு வருகை தந்த இந்த விடயங்களை எம்மோடும் எங்களுடைய நேர்களோடும் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. தில்ஷா, இந்த நேரத்தில் ஒரு விடயத்தை சொல்லணும். நான் என்னுடைய இணைத்தலைவராக இருக்கும் திரு KT குருசாமி அவர்கள், நானும் அவரும் ஏறக்குறைய 40 வருடங்களுக்கு நண்பராக இருக்கிறோம். அரசியலுக்கு வருவதற்கு முதலே நாங்கள் சமூக சேவையில் ஈடுபட்டவர்கள். சரியா? அரசியல் தான் சமூக சேவை செய்ய வேண்டும் என்பது இல்லை. ஆனால் அரசியல் ஒரு பலம். அந்த பலத்தை வைத்து ஒரு கை பார்த்து விடுவோம் என்ற நோக்கில் தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் இந்த முறை. எனவே என்னால் திரு குருசாமி அவர்களால் நாங்கள் இணைந்து நமது மக்களுக்கு என்ன செய்யணும் அத்தனையும் செய்வதற்கான முயற்சி ஈடுபடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். நன்றி. இனி இந்த புது வருடம் ஆரம்பமாக இருக்கின்றது. செல்ல செல்ல அரசாங்கம் இந்த ஆட்சியை எப்படி கொண்டு செல்ல போகின்றது, எதிர்தரப்பினர் அவர்களுடைய அரசியலை எப்படி செய்ய போகிறார்கள் என்று அவதானித்து நடுநிலையாக இருந்து யதார்த்தம் பேச நாம் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் எல்லாம் பார்த்து தெரிந்து கொள்ள உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்க நாங்கள் அடுத்தடுத்து நேர்காணல் நிகழ்ச்சிகளை உங்களுக்கு இனி வரும் நாட்களில் வழங்க தயாராக இருக்கின்றோம். புது முகங்களோடு இனியும் சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசி ஹருணன், நான் டில்ஷான் வின்சன். மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியுடன் சந்திக்கலாம். தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.